أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. வல்லோன் அல்லாஹுவின் பெருங்கருணையால் வான்முறை சோலையில் என்னும் இந்த தொடர் வழியாக நாம் திருக்குர்ஆனுடைய பிரபலமான வசனங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் வான்முறை சோலையில் தொடரின் 23வது நாளான இன்று திருக்குர்ஆனில் சொல்லித்தரப்பட்ட அற்புதமான வாழ்வியல் ஒழுங்குகளில் ஒரு ஒழுங்கை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வாழ்வியல் ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று உறவுகளோடு சேர்ந்து வாழுதல், உறவுகளோடு ஒட்டி வாழுதல். அநேகமாக பொருளாதாரத்தை குறிக்கோளாக கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய உலகத்தில் உறவுகள், மனித உறவுகளிலே இருந்து இரத்த உறவுகள் வரை எல்லா உறவுகளுமே சுயநலங்களாகி போய் அதன் அருமை தெரியாமல் தோய்ந்து வருகிற சூழ்நிலையில் நாம் இஸ்லாமிய பார்வையில், திருக்குர்ஆன் கூறுகிற பார்வையில் ஒழுங்குமுறைகளை பார்க்கிறோம். முதலில் அல்லாஹ் அறிவுடையவர்கள் என்றும் நல்லடியார்கள் என்றும் யாரை பட்டியலிடுகிறானோ குர்ஆனில் அவர்களின் வரிசையில் இவர்களை சொல்லுகிறான். யாரு? அல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். அல்லாஹ் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னானோ அவர்களோடு இவர்கள் சேர்ந்து வாழுவார்கள். அப்போ அது நல்லடியார்களுக்கு அடையாளம், அது அறிவுள்ளவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உலக புகழ் பெற்ற நபிமொழிகளில் சுமார் லட்சக்கணக்கான நபிமொழிகள், லட்சக்கணக்கான நபிமொழிகளிலும் சிறந்ததாக நாம் தேர்வு செய்ய போனால் சில நபிமொழிகள் தான் வரும். அதிலே ஒன்று சில்மன் கதஅக், உன்னோடு வெட்டி வாழுபவர்களோடும் நீ ஒட்டி வாழ், உன்னை துண்டிப்பவர்களோடும் நீ சேர்ந்து வாழ். எனவே சிலத் என்று சொல்லப்படக்கூடிய உறவுகளை பேணுவதில் இஸ்லாமிய பார்வையில் 4 விதமான உறவு முறை இருக்கிறது. வெறும் ஒரே ஒரு சொந்தம் மாத்திரம் இங்கே நாம் பேசலை, 4 சொந்தம் இருக்கிறது. 4 வகையாக பேண வேண்டும். ஒன்று, முதலில் நம்முடைய பிறப்பு வழி திருமண வழி சொந்தங்கள், இது ஒன்று. இரண்டாவது, நமக்கு அண்டை வீட்டார் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய உறவு. மூன்றாவது, ஈமான் கொண்ட முஃமின்களெல்லாம் சேர்ந்து நமக்கு ஏற்படுகின்ற ஈமானிய உறவு. நாலாவது, மனிதகுலம் முழுமையோடும் நாம் பழகுகின்ற மனிதாபிமான உறவு. இந்த 4 உறவுகளையும் பேண சொல்லுகிறது ஷரியத். வெறுமனே அண்ணன் தம்பிகளோடு பழகுவது மட்டுமல்ல, அண்ணன் தம்பிகளோடு நல்ல உறவு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்ல உறவு சகோதர முஸ்லீமோடு சண்டை, அல்லது சகோதர முஸ்லீமோடையெல்லாம் நல்ல பழக்கம் இருக்குது, ஆனால் உலகத்தில் இருக்கிற சகோதர சமயங்களை சார்ந்த, உலகத்தின் எத்தனையோ மதங்களை சார்ந்த மனிதர்களோடு பகை. இப்படி அல்ல, 4 உறவுகளும் பேண வேண்டும். நாம் குறித்து கொள்ள வேண்டும். பிறப்பு வழி சம்பந்த வழி உறவுகள், பக்கத்து வீட்டு உறவுகள், ஈமானிய உறவுகள், உலகம் முழுக்க இருக்கிற மனிதாபிமான சொந்தங்கள். இந்த எல்லா உறவுகளையும் நாம் பேண வேண்டும். கூடுமானவரை இந்த 4 உறவுகள் குறித்தும் திருக்குர்ஆனுடைய பார்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு என்னவென்று நாம் இந்த வான்முறை சோலையில் இன்றைய நாளில் அலசப் போகிறோம். முதல் செய்தி, உறவு வழி சொந்தக்காரங்க அப்படின்னு நாம் சொல்கிறது. இதில் நாம் ஏற்கனவே தனியாகவும் ஒரு தொடரில் பேசியிருக்கிறோம். அல்லாஹுவிற்கு அடுத்து இந்த உலகத்தின் நமக்கான முதல் சொந்தம் தாய் தந்தை, தாய் தந்தையுடைய சொந்தம். அதிலும் குறிப்பாக இவ்விருவரும் தான் உனது சுவனம் அல்லது இவ்விருவரும் தான் உனது நரகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உச்சகட்டமாக அந்த தாயினுடைய பாதத்திற்கு கீழ் உனக்கு சொர்க்கம். ஒரு தாயை பரிவோடு பார்த்து கொள்ளுகின்ற மகனை அல்லாஹ் பரிவோடு பார்த்து கொள்ளுகிறான். அவன் என்ன இபாதத்து செய்கிறானோ இல்லையோ,
இபாதத்து செய்ய வேண்டும் என்பது வேறு, ஆனால் தாயை பார்ப்பது பெரிய இபாதத். மறுபக்கம் தந்தையினுடைய பொருத்தம்தான் இறைவனுடைய பொருத்தம். வேறு வார்த்தையில் சொன்னால் தந்தையுடைய பத்துவா அல்லாஹ்வின் பத்துவா. நிறைய பேர் தாயை கவனிக்கிறேன் என்ற பெயரில் தந்தையை தள்ளி வைக்கிறார்கள். இருவரும் பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான உறவுகள். இவர்கள் இருவரும் இரு கண்கள் போல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழுது கொண்டே பெற்றோரை விட்டு ஜிஹாதிற்கு வந்த ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். என்ன வார்த்தை? அல்ஹிகுஹுமா கமா அபுகைத்தஹுமா. நீ போய் அந்த 2 பேரையும் அளவைத்து விட்டு வந்தது மாதிரியே போய் சிரிக்கவை. நான் ஜிஹாதுக்கு போகிறேன் என்று சொன்ன போது அவர்களுக்கு எந்த அழுகை வந்ததோ, இப்போ நான் போகலேன்னு சொல்லி அவர்களை சிரிக்கவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புகிறார்கள். உலகத்தினுடைய முதல் உறவு பெற்றோர். இதை அடுத்த உறவுகள் என்று வருகிற போது உலகத்தில் கணவன் மனைவி சகோதரன் சகோதரி என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? கணவன் மனைவி உறவில் மனைவி சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு மனைவியின் விஷயத்தில் அதிகமாக விரிவாக பேச வேண்டாம் என்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை. சஜிதா செய்ய அனுமதி இருந்தால் கணவருக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். அனுமதி இல்லாதனால சொல்லலை. உச்சகட்டமாக நெற்றியை தரையிலே வைத்து இறைவனுக்கு செய்யப்படுகின்ற சஜிதா அந்த லெவலுக்கு ஒரு மனைவிக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் கணவனை பார்க்க வேண்டிய அந்த உறவு முறையின் அவசியம். அதுக்காக புருஷனுக்கு ஒன்றும் சொல்லாமல் இல்லை, கணவனை கூப்பிட்டு எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பான வார்த்தை. எந்த அளவுக்கு சொல்லிடுச்சு தெரியுமா? கணவனை கூப்பிட்டு இங்கே வா, நீ நல்லவன்னா முதல்ல உன் மனைவிட்ட நல்லவன் அறி, அதுக்கப்புறம் தான் நீ நல்லவன். ஊர் பூரா அவர் நல்லவர், எல்லா மேடைகள்லையும் நல்லவர் இல்லை. நீ வாழ்கிற பகுதியில், நீ குடியிருக்கிற நாட்டில் இங்கெல்லாம் எடுக்கிற பேரை விட ஹியாருக்கும் லி அஹ்லி, உன்னுடைய மனைவி இடத்துல நல்லவன் என்ற பெயர் எடுத்தால் தான் அவன் நல்லவன். எனவே கணவனுக்கு சொன்னது போலவே உறவு முறை மனைவிக்கும் சொன்னது, கணவனுக்கும் சொன்னது, 2 பேருக்கும். லவ் அமர்து அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. யாரையாவது ஒருவரை இன்னொருவருக்கு சஜிதா செய்யணும்னு சொல்லியிருந்தா நான் கட்டாயம் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி குடும்பத்தில் பையன் புள்ள இவங்களோட உள்ள உறவுகள் பாரபட்சம் இல்லாமல் மகன் மகளை எல்லாம் பழகணும். குறிப்பாக பெண் குழந்தையை பற்றிய உறவு குர்ஆனில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒமன்கானத்தில் உன்தா, யாருக்காவது ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஃபலம் யஇத்ஹா, அந்த குழந்தை பிறந்த உடனே இவன் குழி தோண்டி புதைக்கலை, வீட்டில் தான் வச்சுருக்கான். வீட்டில் வச்சுருக்கிறதும் எப்படி வச்சுருக்கான்? வலம் யுஅத்திர் வலதஹு அலைஹா, அந்த பிள்ளைகிட்ட பையனை காட்டி, ஒரு ஆண் பையனை காட்டி, மகனை காட்டி, அந்த பிள்ளைய விட இந்த ஆண்மகன் உயர்ந்தவன்னு காட்டாமல் இருக்கணும். அப்படி ஒருவன் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுகலவுல்லாஹுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்கு போவான். இவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய அமல் செஞ்சது என்ன தெரியுங்களா? இந்த அமல் தான். என்ன? அவன்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, குழி தோண்டி புதைக்கலை, வச்சிருக்கிறான். ஆண் குழந்தையை விட நீ மட்டம்னு சொல்லி வளர்த்தலை, அப்படி வளர்க்கலை, ஆண் குழந்தைக்கு சமமாக வளர்க்கிறான். சொல்ல போனால் ஆணை பார்ப்பது போலவே பெண்ணை பார்க்கிறான், பாரபட்சம் இல்லாமல். இப்படி பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான். இனி சகோதரர்களுக்கு இடையில் உள்ள உறவுகள், ஹக்கு கபீரில் இஹ்வதி அலா இஹ்வதிஹி, சகோதரர்களில் பெரிய சகோதரன், அதாவது அண்ணனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? கல்வாலிதி அலல் வலது, ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட இருக்கிறமா, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் இருப்பது போன்று ஒரு பெரிய அண்ணன் தன்னுடைய தம்பிகள்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி உள்ள கசந்து போன உறவு முறைகளில் நிறைய உறவு முறைகள், நிறைய குடும்பங்களில் சகோதர உறவு முறைகள், கணவன் மனைவிக்கு இடையிலே வருகிற கசப்பு போல், பெற்றோர்களுக்கு இடையிலே வருகிற கசப்பு போல், இன்றைக்கி இந்த சகோதர வழியாக உள்ள உறவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி, சொந்த அண்ணன், சொந்த தம்பி, இவங்கள்ட்ட எல்லாம் கூட உறவு முறை இல்லை. வேதனை என்ன தெரியுமா? பல வருஷமாக 2 குடும்பமும் பேசாமல் இப்படி நிறைய. சில பேர் என்னமோ இதை பரம்பரை பெருமையாக எங்கள் தகப்பனார் காலத்திலிருந்தே டச் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பனார் காலத்தில் டச் இல்லைன்னா அவர்களின் அறியாமை, அவர்களின் பாவம் அவங்களோட போகட்டும். அடுத்த தலைமுறை இந்த உருவை மாற்றிக்க வேணாமா? நாங்கள் முதலிருந்தே போக்குவரத்து இல்லை, சில இடங்களில் இன்னமும் மோசம்,
ஜனாசா கூட ஆகாதுன்னு தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா மௌத்தா போனால் தீதார் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மோசம் தெரியுமா? முஸ்லீம் சகோதரர்கள் 2 பேர் 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்க முடியாது. 2 பேருடைய அமலும் வீணாக போயிடும். உறவு முறைகளை குறித்து இத்தனை உறவு, தாய் தந்தை கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் ஆண் மக்கள் பெண் மக்கள், தாய் வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள். கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இப்படி வருது. என்னன்னா, தந்தையை தூரமாக்கி நண்பனை பக்கத்தில் ஆக்கிடுவான்னு வருது. தாயை தள்ளி வைத்து விட்டு தாய்க்காக வேண்டி மற்றவங்களுக்காக வேண்டி தாயை பகைத்து கொள்வான்னு வருது. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. மனைவியை பக்கத்திலையும் தாயை தூரமாகவும், நண்பனை பக்கத்திலையும் தந்தையை தூரமாகவும். இதெல்லாம் எவ்வளவு மோசமான செயல்கள் தெரியுமா? உறவு முறைகளில் அல்லாஹ் வழங்கியிருக்கிற உறவு முறைகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பிறப்பு வழியானாலும் திருமண வழியானாலும். சொந்த உறவு முறைகளை நிறைய பேன்றதில்லை இன்னைக்கு நிறைய பேர். எந்த அளவுக்கு தெரியுமா? முகம் தெரியாதவனோடு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் முகம் தெரியாதவனோடு 3 மணி நேரம் உரையாடுறதுக்கு தயாராக இருக்கிற நம்ம ஆளுங்க 3 நிமிஷம் கூட சொந்த அக்கா தங்கச்சிட்ட பேசுறதில்ல. யாரோ அவன் ஃப்ரம் அட்ரஸும் தெரியல, டூ அட்ரஸும் தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் ஏதாவது ஒரு செய்தியை போடுகிறான், எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு இவன் லைக் போடுகிறான். என்ன நடக்கிறது? யாரோடோ உறவுகளை பிடித்து இழுக்கிறீர்களே. பேண வேண்டிய உறவு, இரத்த பந்த உறவு, கட்டாயமான உறவு. இவங்களை சேர்ந்து வாழ்ந்தால் தான் அது நல்லதுன்னு குர்ஆன் சொல்லுது. அவர்களெல்லாம் தள்ளி வைக்கிறோமே. எனவே உறவு முறைகளில் மிக முக்கியமாக இந்த உறவு. 2வது உறவு முறைகளில் அண்டை அயலார்கள், பக்கத்திலே இருப்பவர்கள். பக்கத்தில் இருப்பவர்கள்னால் நாம் இப்படி புரிஞ்சக்கூடாது, பக்கத்து வீடு போட தெரியுது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அந்த மஹல்லா பூரான்னு அர்த்தம், அந்த காலனி பூரான்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பள்ளிவாசலில் தான் தொழுகணும்னு வர்ற ஹதீஸுகள் சம்பந்தமாக விளக்கத்தில் பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீடு யார் அப்படின்னு எழுதுகிறாங்க உலமாக்கள். என்ன எழுதுகிறாங்க தெரியுமா? பாங்கு சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குமோ அவங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம். வெறுமனே பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஒரு வாசப்படி ரைட்டு ஒரு வாசப்படி இல்லை, பாங்கு சத்தம் கேட்குற இடம் ஒரு அந்த மாதிரி பக்கத்து வீடுன்னா நம்ம கூட இருக்கிறவங்க அந்த பகுதி, அந்த காலனி, அந்த மஹல்லா, அந்த ஜமாத்து, இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து பக்கத்து வீடு. நீங்கள் வெறுமனே இப்படி ஒரு வீட்டையும் இப்படி ஒரு வீட்டையும் கணக்கு எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்த வீடு நம்ம பக்கத்து வீடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தது வீடு அப்படின்னா வெறும் பக்கத்து வீடு மட்டுமல்ல, அண்டை அப்படின்னா அண்டை வீடு, அண்டை டேபிள், ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் வேலை செய்கிறவர், ஒரு கடையில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவர், ஒரு பஸ்ஸு பிரயாணத்தில் பக்கத்தில் உட்காந்து போகிறவர், இப்படி நிறைய சொல்லலாம். நம்மோடு அருகில் இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த அண்டை இதில் வந்துடுவாங்க. அருகில் இருப்பவர்கள்லாம் எல்லாமே தான். ஒரு பிரயாணத்தில் 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணாலும் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காருல அவர் நமக்கு பக்கத்து வீட்டுக்காருன்னு அர்த்தம். பக்கத்து கடை வச்சிருக்காருல அவர் நமக்கு பக்கத்து வீட்டுக்காருன்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லலாம். இந்த அண்டையிலே உள்ளவர்களை பேணுவது என்பது ரொம்ப தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, வரும்போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வந்து பக்கத்து வீட்டுகளை பார்த்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு நான் நினச்சிட்டேன்னா, ஒருவேளை நான் மௌத்தா போனால் சொத்துல இருந்து அவனுக்கு பங்கு வரும் போல தெரியுது. எப்படி ஒருத்தர் மௌத்தா போனால் அவர் மனைவிக்கு சொத்துல பங்கு வருது, மகனுக்கு சொத்துல பங்கு வருது, மகளுக்கு சொத்துல பங்கு வருது, அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதோ சொத்துல பங்கு இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாசால ஜிப்ரீலு யூசினி பில் ஜாரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு எப்போதும் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஹத்தா வனன்து அன்னஹு சயுவர்ரிதுனி, எந்த அளவுக்குன்னா அவர் வாரிசாகி விடுவாரோ என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு. அப்போ எவ்வளவு தூரம் இது வலியுறுத்தப்படுதுன்னு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறப்ப நீ சாப்பிடக்கூடாதுங்கிறது உலக பிரபலமான நபிமொழி. அதை விட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். 3 தடவை நிச்சயமா அவன் மூமின் கிடையாது, அவன் மூமின் கிடையாது, மூமின் கிடையாது. 3 தடவை சொன்னாங்க. யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, இவன் ஆபத்துகளை பக்கத்து வீட்டுக்காரன் பயம் தீரவில்லையானால். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம பக்கத்து வீட்டில் இவர் இருக்கார், நம்ம பக்கத்து வீட்டில் பாய் குடியிருக்கார், அவர்னால நமக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு அவன் உறுதி ஆகணுமா? அவனுக்கு ஏதாவது பயம் வருதுன்னு வைங்க, நீ முஸ்லீம் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏங்க அவன் பயம் வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னுடைய நடத்தைகள், உன்னுடைய நடைமுறைகள் அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்துமானால் நீ நல்ல முஸ்லீம் கிடையாது. அப்போ நீ நல்ல முஸ்லீமாக இருந்தால் என்ன பண்ணும்? உன் விஷயத்தில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அவன் யார்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன். அவர் நம்மால், அவர்னால எனக்கு எந்த தொந்தரவும் வராது, அவர் எனக்கு உதவி தான் செய்வார், உபத்திரம் செய்ய மாட்டார், அவர்னால எந்த தொந்தரவும் இருக்காது, அவர் ஆபத்துன்னா ஹெல்ப் பண்ணுவார், அவர் பக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. இப்படி எல்லாம் நினைக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன். ஆபத்துகளை அச்சம் தீர்ந்து அவன் வாழ்ந்தால்தான் இவன் முஸ்லீம் ஆகிறான். இனி பக்கத்து வீடுன்னு வரும்போது இதுலேயே 2-3 விதம் இருக்குது. ஒரு விதம் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் பேணணும். முதல் விஷயம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரரு, ஆனால் அவரும் வேறு மதத்துக்காரர், வேறு சமயம். இவரும் பக்கத்து வீட்டுக்காரன்னு பேணித்தான் ஆகணும். முரதியல்லானு, இப்னு முரதியல்லானு, சல்லாது நிறைய பேத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யூதர்களாக நசராக்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்கறதும் வாங்கிக்கிறதும் சாப்பாடு பரிமாறிக்கிறதும் எல்லாம் நடந்திருக்கு. அவரெல்லாம் காஃபிரு, அவர் சொத்தை நாம திங்கக்கூடாது, நாம சொத்தை அவர் திங்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. தாராளமாக உணவு உண்ணலாம். என்ன இறைச்சி போன்றவைகளாக இருக்கிற போது அது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கா ஹலாலான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உணவுகள் பரிமாறலாம், சாப்பிடலாம். இப்போ இது ஒரு பக்கத்து வீட்டுக்கார். அல்லது இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார் பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காராகவும் இருக்கார், முஸ்லீமாகவும் இருக்கார். இப்போ 2 கடமை கூடிருச்சு, 2 மடங்கு நன்மை கூடிருச்சு. அவருக்கு ஏதாவது நாம் ஒரு உபகாரம் செஞ்சால் அவர் பக்கத்து வீட்டுக்காராகவும் ஆகிறார், முஸ்லீமாகவும் ஆகிறார். 3வது ஒன்று பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காராகவும் இருக்கார், முஸ்லீமாகவும் இருக்கார், சொந்தக்காராகவும் இருக்கார். இவர்களை ரொம்ப பேணணும். இதில் 3 நன்மை வந்துவிடும். உறவை பேணிய நன்மை, முஸ்லீமாக பேணிய நன்மை, அடுத்து பக்கத்து வீட்டுக்காரனை பேணிய நன்மை. பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் தான் குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முழுசாக நிம்மதிக்குரியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். இது 2வது உறவு. 3வது ஒரு உறவு இருக்கிறது. 3வது உறவு அது ஈமானிய உறவு. உலகத்தின் எந்த கோடியிலாக இருந்தாலும் வாழுகின்ற முஸ்லிம், கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிமும் நமக்கும் உறவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவில் நாம் சங்கமிக்கிறோம். கலிமா சொன்ன உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருக்கின்ற முஸ்லிமாக இருந்தாலும் அவன் படுகிற துன்பம் நமது துன்பமாய், அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியாய் கருதணும். இந்த உறவு எங்கேயோ என்னமோ அப்படின்ட்டு நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறதல்ல. அரபு கவிஞர் சொல்லுவது போல, ஈராக்கில் தும்மினால் பலஸ்தீனத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறான், இரஹமுக்கல்லா சொல்லுகிறான். எங்கேயோ ஹதீஸில் வருது, தூரமாக எங்கேயோ ஒரு ஊரில் மழை பெய்யுது. மழை, அந்த ஊரில் இவருக்கு தோட்டம் இல்லை, அந்த ஊரில் இவருக்கு ஃபேமிலியும் கிடையாது, இவருடைய ஆடு மாடுகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியா, அந்த ஊரில் மழை பெஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். அந்த ஊரில் சில முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் பெய்கிற மழைக்காக வேண்டி மழையே இல்லாத ஒரு இடத்தில் ஒரு முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார் என்றால் இவருடைய ஈமான் உறுதியாகிறது, இவருடைய ஈமானுடைய உறவு உறுதியாகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவது போல, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுக்கு இடையில் சகோதரர்கள். அது எப்படியோ இருந்துட்டு போட்டுமே, கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிமும் நமக்கு சகோதரன். அந்த சகோதரன்கிற வரிசையில் வந்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எந்த அளவுக்கு ஈமான் கொண்டவர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்த முஸ்லீம் விஷயத்திலையும் கெட்ட எண்ணமோ பொறாமையோ இல்லாமல் நான் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஆக உயர்ந்த வார்த்தை, ஈமானிய உறவிலேயே உயர்ந்த வார்த்தை. உஹிப்பு அன் அகூம அன் அஸ்பஹ வலைஸ ஃபீ கல்பிஹி ஹஸதுன் கிஷ்ஷுன் லி அஹதின். யார் விஷயத்திலையும் எனக்கு மனசில் சஞ்சலம் இல்லை, இந்த மாதிரி நான் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தினுடைய முஸ்லீம்கள் விஷயத்திலெல்லாம் இதே போன்ற ஒரு உறவு. இது ஈமானிய உறவு. இந்த ஈமானுடைய உறவுக்கு கீழே வருகின்ற போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இவனுடைய உயர்ந்த இடத்தை அங்கீகரித்து கொள்ளுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் நான் யாரையாவது திட்டி இருந்தேன்னா துவா செய்கிறாங்க, முஸ்லீம்களில் யாரையெல்லாம் திட்டினனோ அந்த அந்த ஆளுக்கு நீ ரஹமத்தாக மாற்றிடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஜஅல்ஹு ரஹ்மத்தன் வ ஸகாத்தன், அவருக்கு பரிசுத்தமாக ஆக்கி விட்டுரு. திட்டின உடனே நாம் என்ன நினைப்போம், அவனை பழி வாங்கிடு, நான் திட்டினபடி அவனை செஞ்சிரு, அவனை அழிச்சிரு, அவன் நாசமாகட்டும், இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் ஆதை துகு அவ் சத்தம் துகு அவ் சபப் துகு ஃபஜஅல்ஹு லஹு தாலிக ரஹ்மத்தன் வ ஸகாத்தன். ஜக்கா, நான் யாரையெல்லாம் திட்டனோ
யாரையெல்லாம் கண்டிச்சனோ, யாரையெல்லாம் நான் வந்து தொந்தரவு கொடுத்துட்டனோ அதையெல்லாம் நீ வந்து ரஹ்மத்தாக மாற்றிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். இதற்கு பேர் தான் ஈமானுடைய உறவு. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை முஸ்லிம்களோடும் பழகுகிற உறவு, சகோதரத்துவ முறை. நான்காவது ஒரு உறவு இருக்கிறது, மனித குலம் முழுமையோடும் ஒரு முஸ்லிமுக்கான உறவு. ஹதீஸ்ல வருது, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அத்தனை பேரோடும் சகோதரர்களாக பழகுங்கள். எல்லாமே, அவர் யகூதி, இவர் நசாரா, அவர் ஹிந்து, இவர் என்னென்னமோ மதம் இருக்கட்டுமே, கடவுளை தேடுகிற விஷயத்தில் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மனிதாபிமான கடமைகளிலிருந்து நாம் தப்ப முடியாது. இப்போ ரோட்டில் கிடக்கிற கல்லு முள்ள நகர்த்தி போட்டால் அவன் ஈமானுக்கு அடையாளங்கிறாங்கல்ல. கல்லு முள்ள அந்த ரோட்டில் நடக்கிறது யார்? வெறும் முஸ்லீமாக நடப்பாங்க? யார் வேணாலும் நடக்கட்டும். எந்த காஃபிர்கள் நடக்கிற பாதையாக இருந்தாலும் சரி, கல் எடுத்து போடணும், முள் எடுத்து போடணும், மரம் உளுந்து கிடக்குது நகர்த்தி போடணும். இதெல்லாம் பொது சமூகத்தில் செய்யப்படுகிற சேவைகள். இதில் மனிதாபிமான உறவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபேமஸான விஷயம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜனாசாவுக்கு எந்திரிச்சு நின்றாங்க. யார் ஜனாசா? யூதர் ஜனாசா. கேட்டார் ஒரு சஹாபி, அது ஜனாசான்னு எந்திரிச்சு நிற்கிறீங்களே, அது போகிறது வந்து யூதருடைய ஜனாசா அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அலைசத் நஃப்ஸன், அதுவும் ஒரு உயிர் தானப்பா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் ஒரு உயிர் தானே, ஒரு உயிர் போயிருக்கு, அவரை தூக்கிட்டு போகிறாங்க, அவருக்கான இறுதி மரியாதை எல்லாரும் செய்கிறாங்க, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். அப்போ ஒரு யூதனின் சடலத்திற்கு எழுந்து நிற்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க, இரு உலகத்திலேயும் சிறந்த மனிதர் எந்திரிச்சு நிற்கிறார், நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். இவங்களை விட அந்த போகிற மையத்து போகிற சபம் எந்த வகையிலும் உயர்வில்லை. ஆனாலும் மனிதாபிமான கடமை, மனித குலத்தின் மீது அத்தனை பேரிடத்திலேயும் உள்ள நம்முடைய உறவுகள் இந்த ரீதியாக போக வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தோடு பழகுகிற உறவுகளில் ஒரு முஸ்லிம் குறை வைத்து கூடாது என்ற காரணத்தால் இப்படி சொன்னார்கள், அலா மன் ஸலம முஆஹிதன், அலா மன் ஸலம முஆஹிதன், யாராவது ஒரு உடன்படிக்கை செய்தவருக்கு அநீதம் செய்தால், அவின் தகசஹு, அவருக்கு சேர வேண்டியதை எதையாவது குறைச்சிட்டா, அவ் ஸலமஹு, அவருக்கு ஏதாவது அநியாயம் பண்ணிட்டா. இதில் வந்து முஸ்லீமு, காஃபிரு, கிறிஸ்டினு, இந்து, யூத, அது இது, மஜூசி, ஒன்றும் கிடையாது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிடுறான், ஒரு முஸ்லீம் குறை செஞ்சிடறான், ஏதாவது குறை வைத்து விடுகிறான், தர வேண்டியதை கம்மி பண்ணிடுறான், அநியாயம் பண்ணிடுறான். இப்படி ஏதாவது பண்ணிட்டா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபஅன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் இந்த முஸ்லீமுக்கு எதிராக அவனுக்கு ஆதரவாக நான் வாதாடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பாதிக்கப்பட்டவன். ஒரு முஸ்லிம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. நீ முஸ்லீமுங்கிறனால நீ யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நீ தான் நியாயவான்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உலகத்தில் முஸ்லிம்கள் தவறு செய்தாலும் தவறுதான். அந்த தவறை எந்த வகையிலையும் நியாயப்படுத்தி விட முடியாது. எனவே இரத்த பந்த உறவுகளை பேணுவோம். பிறப்பு வழியும் திருமண வழியுமாக எத்தனை உறவுகள் இருக்கிறதோ அத்தனையும் நாம் பேணுவோம். அண்டை வீட்டார்களோடு அந்த உறவை பேணுவோம், ஈமானிய உறவை பேணுவோம், மனித குலம் முழுமையுமான உறவை பேணுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உறவை பேணிய நல்லடியார்கள் மேன்மக்களுடைய பட்டியலில் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.